பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்புக்குரிய களிமாவை பார்க்க போறோம். களிமா அப்படின்றாவே ரொம்ப நன்மையில விகிதமானதா தான் இருக்கும். ஏன்னா களிமா அப்படிங்கக்கூடிய வார்த்தையே நம்ம லா இலாஹா இல்லல்லாஹுவை கொண்டுதான் இருக்கு. வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கக்கூடிய வார்த்தையோடு சேர்ந்த அமல் தான் களிமாவாக வரும். அப்படி இன்னைக்கு நம்ம லா இலாஹா இல்லல்லாஹோட சேர்ந்த ஒரு சில வார்த்தைகளையும் சேர்த்து பார்க்க போறோம். இது வெறும் ஒரு 4 வரிதான் இருக்கும். இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய இஸ்ம இருக்கும், அல்லாஹுடைய களிமா இருக்கும், அல்லாஹுவை தஸ்பீக செய்யக்கூடிய திக்ர்கள் இருக்கும். ரொம்ப சின்ன அமல் தான். இதை நீங்கள் ஒரு முறை ஓதுங்க, அவ்வளவு நன்மையில அதிகமா இருக்கும். பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். வெறும் இத்தனோன்னு துவா இதுக்கு பார்த்தா இவ்வளவு நன்மையான்ட்டு. ஏன்னா 7 வானங்களையும் 7 பூமியை கூட இந்த வார்த்தைகள் மிகைத்திருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு 7 வானத்தையும் பூமியும் மிகைக்கக்கூடிய அளவுக்கு நன்மை செய்யக்கூடிய அமல் இருந்து அந்த அமலை நம்ம ஒரு தடவை உச்சரிக்கிறதே நமக்கு போதுமான அளவுக்கு பலன்களை ஈருலகத்திலையும் கொடுக்குற மாதிரி இருந்தா நம்ம அந்த அமலை தான் நம்ம முன்னுரிமை கொடுத்து செய்யணும். அப்படி முன்னுரிமை கொடுக்க வேண்டிய ஒரு களிமா தான் இது நீங்க தொழுகை இல்லாதவங்க ஓதலாம், உழு இல்லாதவங்களும் ஓதிக்கொள்ளலாம். எந்த நேரத்திலையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு அமலை நம்ம செய்து கொள்ள முடியும். ரொம்ப இலகுவான அமல் தான். அந்த அமல் தான் லா இலாஹா இல்லல்லாஹு சுபஹானல் ஹலீமுல் கரீம், லா இலாஹா இல்லல்லாஹு சுபஹானல் ஃபத்தாஹில் ஹலீம், லா இலாஹா இல்லல்லாஹு சுபஹானல் அசீஸில் கனியி, லா இலாஹா இல்லல்லாஹு ஹுவர் ரஸாக்கு யா அல்லாஹு. இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே நம்ம சொன்ன மாதிரி லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய களிமா கொண்டே இருக்கு. அதை நீங்கள் ஒரு முறை உச்சரிப்பதே 7 வானம் பூமியை மிகைக்கும். அப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா 4 முறை நம்ம உச்சரிக்கிறோம். அது இல்லாம இதுல என்ன வருது, அல்லாஹ் ஒரு பரிசுத்தமானவன் சொல்லிட்டு சுபஹான் அப்படிங்கக்கூடிய வார்த்தை திரும்ப திரும்ப வருது. அது போக மீதமெல்லாம் இஸ்முகளா வருது. இப்ப இதனுடைய அர்த்தம் சொல்றோம் பாருங்க. முதல் வரிக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நன்கு அறிந்தவனாகவும் கிருபை உள்ளவனாகவும் இருக்கக்கூடிய அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கிறான். இன்னும் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இரண்டாவதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹுவே வெற்றி பெறக்கூடியவனாகவும் இன்னும் அறிகிறவனாகவும் இருக்கிறான். அவனே பரிசுத்தமானவன், இன்னும் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை. அடுத்தது மூன்றாவதுக்கு, மிகைத்தவனும் செல்வந்தனுமான அல்லாஹு பரிசுத்தமானவனாக இருக்கிறான். இன்னும் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை. கடைசியாக அல்லாஹுதான் ரிஸ்கை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறோம். சுபஹானல்லாஹ். இதை ஒரு முறை ஓதுங்க. இதுல அல்லாஹுடைய இஸ்மும் இருக்கு, அல்லாஹுடைய தஸ்பீகும் இருக்கு, அல்லாஹுடைய களிமாவும் இருக்கு. இந்த மாதிரியான சிறப்புக்குரிய வார்த்தைகளை எல்லாம் ஓதும் போது அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து பொறுமையாக ஓதுனா போதும். இது ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது. ஆனா ஓதும் போது அர்த்தம் உணர்ந்து பொறுமையாக ஒரு முறை ஓதுங்க. ஓதிவிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க. நிறைய நேரங்கள நம்மளுடைய துவாக்களை கேட்கும் போது அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய அமல்கள் கனமானதா இருக்கணுங்கிறது அவசியம். அந்த கனமான அமல்களை கொண்டுதான் அந்த துவாக்களை ஏற்றுக்கொள்ளப்படுது. அதனால அவசரப்படாம நம்ம துவாக்களை மணிக்கணக்கா கேட்பதை விடவும் அமல்களை நம்ம தேர்ந்தெடுத்து சிறப்பானதா செய்வது நமக்கு அவசியமா இருக்கு. இப்ப நம்ம இதை ஒரு முறை ஓதிட்டு போலாம். என்னோட சேர்ந்து ஓதுங்க. லா இலாஹா இல்லல்லாஹு சுபஹானல் ஹலீமுல் கரீம், லா இலாஹா இல்லல்லாஹு சுபஹானல் ஃபத்தாஹில் ஹலீம், லா இலாஹா இல்லல்லாஹு சுபஹானல் அசீஸில் கனியி, லா இலாஹா இல்லல்லாஹு ஹுவர் ரஸாக்கு யா அல்லாஹு. அல்ஹம்துலில்லாஹ். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.